want to share what God has put in my heart. இந்த நாள் வந்து just 1 week after Easter, Resurrection Sunday அப்புறம் first Sunday we are meeting. I just understood something last week that ஆண்டவர் போயிட்டு ஒரு we all know 33 years Jesus was here on the earth, 33.5 yearsல அவர் போயிட்டாரு. After that 2000 years போயிருக்கு. 2000 years போதுன்னா அப்போ 2033 is considered to be a jubilee year. 2033, that is 7 years from now. We have 7 years from now to celebrate the jubilee year. That is 2000, அது என்ன சொல்கிறது, 2 millennials, 1000 years has gone by. 2000 years has gone by, and so the churches all over the world, that is the the Orthodox churches எல்லாருமே already started preparing for 2033 to be a very big celebration அப்படின்ட்டு கொண்டாடுறாங்களாம். This is just something that we usually don't get to hear. நம்ம வந்து யூஸ்வலாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால் இது தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ இட்ஸ் the next 7 years ஆண்டவர் எப்படி நடத்த போகிறாருன்னையும் நம்ம பார்க்கணும். அண்ட் for all you know, in the wars you will hear wars, rumors of warsன்னு ஆண்டவரோட வார்த்தையில் போட்டிருக்கு. அதெல்லாம் கேட்குறோம்ல இப்போது. ஸோ நம்ம திருப்பி அந்த காலத்துலேயே ஆண்டவர் சொன்னார் வருகை ரொம்ப கிட்ட இருக்குது, சமீபமாக இருக்குன்ட்டு. அப்போது இப்போது ரொம்ப கிட்ட இருக்குன்ட்டு அர்த்தம் இல்லையா? when we are hearing all this, வெதர் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்களா தெரியல, என்டையர் இந்தியா இஸ் ஷோயிங் ரெட் கலர் நெக்ஸ்ட் 3 monthsக்கு அப்படின்ட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல் நீனோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அது கன்ஃபார்ம்டாக தெரியும். ஸோ யூ கேன் சேஞ்ச் தட் பை ப்ரேயிங். ப்ளீஸ் ப்ரே தட் we will be spared from extreme heat. ரொம்ப ஹை டிகிரி ஆஃப் ஹீட் வேவ்ஸ் ஜாஸ்தி இருக்க போதுனோ நம்ம ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் தீஸ் அசைட், இதெல்லாம் நான் ஏன் சொன்னேன்னா, ஐ வாண்ட் டு கெட் யுவர் அட்டென்ஷன். கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கல்ல? ஓகே, வெரி குட், ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்கிறார். என்ன தெரியுமா? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு விரும்புகிறாராம். How many of you want this reward? நீங்கள் கேட்குற ஜெபத்துக்கு God wants to reward you in a very big way. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி He wants to reward you. அது ரெடியா நீங்கள்? You want that? இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் வந்து சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இன்னும் பதில் கொடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, I want to bless you with a reward. Amen. அது என்ன ரிவார்டு நீங்கள் தான் ஆண்டவர் கூட பேசி கேட்கணும். ஆனால் அந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சில காரியங்கள் இருக்குது. Shall we go through that? Shall we bow our heads and ask? நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கை இன்னைக்கு மாறணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. யூ ஆஸ்க் த லார்ட், லார்ட் வாட் ஷுட் ஐ டூ டு ரிசீவ் ஃப்ரம் யூ? வாட் am I supposed to do? In my situation, what am I supposed to do? என்னோட சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு just bow your heads and ask the Lord. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கூட பேசுங்கப்பா. Heavenly Father, I come before you in Jesus' name. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருத்தர் கூட பேசுங்கப்பா. Let it be your voice that they hear, Lord, this morning. I pray that every one of us seated here will hear from you, receive from you, and our lives will be transformed. In Jesus' name we pray. Amen. Amen. ஒரு காரியம் ஆண்டவர் இப்போ சொல்கிறது என்னன்னா, go back to your rooms, shut the door and pray. God is calling us to come back into the prayer closet. திருப்பி வாங்க, உங்கள் ரூம்குள்ளே வந்து நம்ம இப்போ ஆண்டவர் எப்படி இயேசு சாமி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ள ரூம்குள்ளே போய் கதவை சாத்த சொல்கிறார்.
இல்லை? எனக்கு அத்தனை ரூமெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன். பட் திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ. இல்லை, வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நம்ம நிறைய பேருக்கு காரியங்கள் நடக்கணும் இருக்கா இல்லையா? ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் ப்ரேயர் நீட்ஸ், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அண்ட் மெனி திங்ஸ் தட் காட் நீட்ஸ் டு ஒர்க் அவுட். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியம் இருக்குது. நம்மளுக்கு அதுக்கு ஆண்டவர்கிட்ட பதில் கேட்டுட்ருக்குறோம், ஜெபிச்சுட்ருக்கோம், எல்லாம் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்குறோம், மற்ற இடத்துக்கெல்லாம் போகிறோம், காசுக்கு கஷ்டப்படுறோம், வேலையில் கஷ்டப்படுறோம், வீட்டோட ரெண்ட்டுக்கு கஷ்டப்படுறோம், சூட்டில் கஷ்டப்படுறோம், நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா? so many things are there. But sometimes what is happening is எது செய்யணுமோ அது செய்யாமல் விட்டுடுறோம். நம்மளோட ஞானத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ, உலக பிரகாரமான ஞானத்தில் என்னென்ன செய்யணுமோ நம்ம கரெக்டாக செய்துட்டு போகிறோம். ஆண்டவர் முன்னாடி கூட நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தில் வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கா? Do we know if God is listening to our prayers? நம்ம ஜெபம்லாம் ஆண்டவர் கேட்குறாரா, கேட்காம இருப்பாரா? ஆண்டவரோட வார்த்தையில் தான் போட்டிருக்க அந்த மாதிரி நம்மளோட ஜெபம்லாம் அவர் காதுலேயே போகாதுன்ட்டு. He will not respond to certain prayers. தெரியுமா உங்களுக்கு? There are certain prayers God will not respond. நம்ம ஜெபிக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். we are thinking that we are praying correct, we are doing right. நம்ம கண்ணில் நம்ம செல்ஃப் ரைச்சஸாக இருக்கலாம். we might be thinking that God, I know you are hearing my prayer அப்படின்னு. ஆனால் ஆண்டவரோட சில வார்த்தைகளை சில காரியங்களை சொல்கிறாரு, அது நம்ம செய்யலைன்னா ஆர் செஞ்சுருக்கிறோன்னா அந்த சிச்சுவேஷனை பொறுத்து நம்மளோட ஜெபம் அவருக்கு எட்டாதான். I want to take you through that. First, Isaiah 59 and verse 2. ஐசாயா 59 2வது வசனம். Your iniquities have separated you and your God, that he will not hear. நம்மளோட அக்கிரமங்கள் பாவங்கள் பிரித்து வச்சிருக்கிறான். அதனால ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்க முடியாது. அப்போது there are times when we are having sin in our life. நம்மளோட லைஃப்பில் சில பாவங்கள் இருக்கும் போது அவர் கேட்காம இருக்கிறார். அதே மாதிரி சங்கீதம் 66:18, Psalms 66 and verse 18. If I regard iniquity in my heart, the Lord will not hear me. அப்படின்னா this means what kind of sins? எனக்கு தெரியும் அது பாவம், ஆனாலும் நான் பண்ணுறேன். I know I am sinning, but I am continuing in that sin without repenting. மனம் திரும்பி நான் வராமல் இருக்கிறேன். அந்த மாதிரி பாவங்கள் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன ஜெபிச்சாலும் ஆண்டவரோட வார்த்தையில் என்ன போட்டிருக்கு? He will not hear. So as I am speaking, I want you to ask the Holy Spirit, ஆண்டவரே, is there any sin like this in my life? கேளுங்க. Ask the Lord, Lord, is there any sin like this in my life? When I know it is a sin, எனக்கு தெரியும் அது பாவம், ஆனால் நான் மன்னிப்பு கேட்கல. ஏன் தெரியுமா? எனக்கு அந்த பாவம் பிடிச்சிருக்கு, நான் அதை செய்யணுன்ட்டு ஆசையாக தான் இருக்குது, எனக்கு அதுலேருந்து வெளியே வரணும்னு பிடிக்கல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். God will help you in certain sins that are difficult for us to let go. But if we have sins in our heart and persistently we do it and we know it is wrong in the eyes of God, and பாவம் மன்னிப்பு நம்ம கேட்காம மனம் திரும்பி வரலன்னா, பாவம் மன்னிப்பும் கேட்டுருவோம், ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கன்னு, அதே ஈவினிங் போயிட்டு திருப்பி அதே பண்ணுவோம், ஆண்டவரே திருப்பி மன்னிச்சிடுங்க. நோ, ஆஸ்கிங் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் மீன்ஸ் டு டர்ன், யூ டர்ன் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இட்ஸ் எ யூ டர்ன். அந்த சைடில் போய்ட்டு யூ டர்ன் எடுத்துகிட்டு வர்றது தான் ரிப்பென்டன்ஸ். கம் பேக் தி அதர் டைரெக்ஷன். அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கக்கூடாது, அந்த என்ன பண்ணணுமோ அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். அதை முயற்சி எடுக்க 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 ஆண்டவர் அந்த எஃபர்ட்ஸை ஆசீர்வதித்து உங்களோட பாவங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவார். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், when we ask with wrong motives, தப்பான எண்ணங்களோட நம்ம சில ஜெபத்தை கேட்குறோம். என்ன தப்பான எண்ணமாக இருக்கும்? எனக்கு நல்ல பேர் வரணும், இல்லைனா
ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கிறவங்க, இல்லைனா சம்திங் டு சே, இது என்னோட டிசையர், இட் இஸ் மை ப்ளஷர், ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சு கொடுத்துரு, அவங்க முன்னாடி இப்படி அவங்க வந்து அவமானப்படணும், அந்த மாதிரி சில டைம் அப்படி ஜெபிப்போம்ல. பட் த மோட்டிவ் ஆஃப் யுவர் ப்ரேயர் காட் வாட்சஸ். டர்ன் வித் மீ டு James chapter 4 and verse 3. Ye ask and receive not, because ye ask amiss, that ye may consume it upon your lusts. Right? தமிழ்ல நீங்க வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஸோ செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக, நம்மளோட ஆசைக்காக நம்ம செய்கிறோம் சில காரியங்கள். நான் ஜெயிக்கணும், இவங்க முன்னாடி நான் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷனில், ஆண்டவரே உங்களோட சித்தத்தின் படி எனக்கு நடத்துங்க, நான் இப்போ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே என்னை உயர்த்துவீங்க, அந்த தாழ்மை இருக்காது. தாழ்மையாக நம்ம கேட்குறது ஆண்டவரோட சித்தத்துக்கு நேற்றபடி கேட்கும் போது ஆண்டவர் கேட்பார். ஆனால் இந்த மாதிரி கேட்கும் போது God will not hear our prayers. ஓகே, James 1:6-7 நான் குயிக்காக நான் போகிறேன். ப்ரேயர்ஸ் தட் இஸ் ஆஃபர்ட் வித்தவுட் ஃபெய்த், விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிச்சோன்னா அங்கேயும் ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்குறதுக்கு யோசிப்பார். லெட் him ask in faith, for he that wavereth அப்படின்ட்டு போட்டிருக்கு. லெட் him not think, 7th verse போட்டிருக்கு, let that man not think he will receive anything from the Lord. அவன் வந்து யோசிக்கவே வேண்டாம். சந்தேகத்தோடு கேட்கும் போது, விசுவாசம் இல்லாமல் கேட்கும் போது, சந்தேகம் இருந்ததுன்னா அவருக்கு அவங்க யோசிக்கவே வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்காது. ப்ரேயர்ஸ் வித் அன்ஃபர்கிவ்னஸ் இன் த ஹார்ட், நம்மளோட மனசில் மற்றவங்க மேலே வெறுப்போம், கசப்போம், எரிச்சலும், கோவமோ, இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ளே இருந்து நம்ம போய் ஆண்டவர்கிட்ட எதாவது கேட்டோன்னா those prayers also God cannot answer. Mark 11:25 போட்டிருக்கு, when he stand praying forgive. Mark 11:25, when he stand praying forgive. மற்றவங்கள மன்னிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யாராச்சும் கஷ்டத்தை கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கோவமோ கசப்போ இல்லாமல் அவங்கள மன்னிக்கணும். ஜெபிக்கும் போது மன்னிச்சுட்டு வாங்க. ப்ரேயர்ஸ் ஃபார் டிஸ்ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் வேர்டு, ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கும் போது ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம்னு நினைக்கவே கூடாது. Proverbs 28:9 it says, he that turneth away his ear from hearing the law, even his prayer shall be abomination. அது தமிழில் வாசிக்கலாமா? Proverbs 28:9. அருவருப்பானது. இமேஜின் தட் வேர்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். பயங்கரமான வார்த்தை. ஆண்டவரோட பிரமாணத்தை காப்பாற்றலை, அதை பற்றி கேட்கணும்னு விரும்பலை, ஆண்டவரோட வார்த்தையில் தியானிக்கணும்னு விரும்பலை, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்மளுக்கு கேட்கணும்னு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும் போது லூக்வார்மாக இருப்போம் இல்லையா? தட் இஸ் கால்ட் பீயிங் லூக்வார்ம். வி வாண்ட் ஃப்ரம் த லார்ட் ஒன்லி வென் வி வாண்ட் சம்திங். ஆனால் to keep his words, to obey his words and to obey his commandments, we are very lazy. அது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, you think God will hear your prayers? God is saying your prayers is an abomination. வெறுப்பாக இருக்குது. இட் இஸ் lukewarm prayer, lukewarm life. நான் தூக்கி போடுற, வாந்தி எடுத்துருவேன், அந்த மாதிரி ஒரு you can sense the emotion of God here, right? அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி வெறுப்பு. இன்னைக்கு if the Lord is teaching you or telling you, have you kept my commandments? Do you love my word? என் வார்த்தையை மேலே உனக்கு ஆசை இருக்கா, வாஞ்சை இருக்கா? அதை காப்பாற்றணும், பிரமாணத்தை கீழ்ப்படியணுன்ட்டு உனக்கு ஆசை இருக்கா? ஆண்டவர் கேட்குறார். அப்படி இருக்கும் போது, அந்த வாஞ்சை இருக்கும் போது, அதுதான் ஆண்டவருக்கு வேணும். Then when you pray, it will work. Prayers without humility, பெருமை உள்ள ஆவியோட ஆண்டவர் வெறுப்பார் இல்லையா? தாழ்மை உள்ள இருதயம் தான் ஆண்டவருக்கு வேணும். Luke 18:11-14 you see that Pharisees ஜெபிக்கிறாங்க, அழகான ஜெபங்கள், நல்ல பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், ஸ்ட்ரீட்ஸில் ஜெபிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த டேக்ஸ் கலெக்டர் ரொம்ப தாழ்மையாக, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவர், என் மேலே இறக்கமாக இருங்க அப்படின்னு கேட்குறார். எந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாருன்னு அங்கேயே போட்டிருக்கிறார். ரைட்? ப்ரேயர்ஸ் தட் ஆர் ஜஸ்ட் எம்டி ரெப்பிட்டிஷன். சில டைம் நம்ம சும்மா ரிப்பீட் பண்ணுவோம். ரைட்? சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட ஜெபங்கள் அப்படியே மைண்டில் பைஹார்ட் ஆகிருக்கும், அதே நம்ம திருப்பி திருப்பி சொல்லுவோம். ஆல் தி சில்ட்ரன், ஆல் ஆஃப் யூ நோ ஹவு டு ப்ரே
சில டைம் பை ஹார்ட்டாக வந்துடுது அது இல்லை. சாப்பாடுக்காக ஜெபிக்கணும், லார்ட் bless this food, அவ்வளோதான் இல்லை. அதுக்கு மேலே ஒன்றும் தெரில, பை ஹார்ட்டாக நம்மளுக்கு என்ன தெரியுமோ கடகரன்னு ஜெபிக்கிறோம். சில டைம் we will repeat certain things, repetition, ரைட். ஒரு 10 வாட்டி சொன்னால் அதில் மீனிங் இருக்கும்ன்ட்டு. ஆண்டவர் அப்படி கேட்கல. நீ 10 வாட்டி சொல்லி உனக்கு அர்த்தம் உனக்கு புரியுதுன்னா பரவாயில்ல, ஆனால் 10 வாட்டி சொன்னால் எனக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் பாரு, அது வேண்டாம். கேன் யூ கெட் த டிஃப்ரென்ஸ்? 10 வாட்டி சொல்லி சொல்லி இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அட் த 10th டைம், praise the Lord. But if you don't understand the meaning and you think, if I tell this prayer 10 times, God is going to answer my prayer, that formula won't work. Right? Okay. So when you pray, use not vain repetitions. Matthew 6:7ல அப்படி போட்டிருக்கு. ஆண்டவருக்கு சின்சியர் ஹார்ட் தான் வேணும். ஓகே. Now இன்னொரு காரியத்திலையும் சொல்கிறாரு, prayers are hindered. 1 Peter 3 and verse 7ல நம்ம பார்க்குறோம், your prayers will be hindered if you treat people badly. மற்றவங்களை நம்ம ஒழுங்காக ட்ரீட் பண்ணலனா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலனா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலனா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கீழ்ப்படிதலை கொடுக்கலனா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்கலனா, இட்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ். இங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி சொல்கிறாங்க, பட் இட் ஆல்சோ ரெஃபர்ஸ் டு ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ். இஃப் யூ மிஸ்ட்ரீட் அ பர்சன், இஃப் யூ மிஸ்ட்ரீட் பீப்புள், மற்றவங்களை தவறாய் நம்ம ட்ரீட் பண்ணோன்னா, God will not hear our prayers. Your prayers will be hindered ன்னு சொல்கிறார். போகாது, ஆண்டவர்கிட்ட சேராது. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ வேர்சஸ். இது கொஞ்சம் வேர்சஸ் ஐ எம் ஷோயிங் யூ. நீங்கள் ஆண்டவர வார்த்தையில் நீங்கள் படித்து நீங்கள் கற்றுக்கோங்க. பட் இது வரைக்கும் சொன்ன எக்ஸாம்பிள்ஸில் இஃப் யூ திங்க் யூ ஃபால் அண்டர் எனி ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ், ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் டு ஹெல்ப் யூ மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே. இப்போ நம்ம ஜெபிக்கலன்னா என்ன ஆகும்? ப்ரேயர்லெஸ் லைஃபாக இருந்ததுன்னா பரவாயில்லையா, இல்லை கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா? சில பேர் ஜெபிக்கணுமேன்ட்டு போய் ஜெபிப்போம் இல்லை, ஆனால் அந்த ஜெபம் இப்போ ஆண்டவருக்கு எட்டுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 8 வசனம் பார்த்துட்டோம். அதில் யூ நோ வெதர் யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் ரீச்சிங் காட். அவங்க ஆண்டவருக்கு முன்னாடி போகுதா இல்லையான்ட்டு நம்ம we have to analyze and see. Now there was this man called Samson. எல்லாருக்கும் சாம்சன் ஸ்டோரி தெரியுமா? சாம்சனுக்கு the Holy Spirit of God was upon him. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு? எல்லாமே என்னால் முடியும். See, somewhere down the line self confidence is taking over இல்லை. நம்ம காட் மேலே டிபெண்ட் பண்ணுறதுலேருந்து we think we can handle our own life. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுனாவே ப்ராப்ளம். If as long as you are depending on the Lord, then the Lord will be pleased with you. He depended on his own strength. அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல, அந்த கிஃப்ட் இருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப தைரியமாக போனார். He didn't realize the Holy Spirit had left him. எவ்வளோ சேட் இல்லை? How sad. Samson did not realize the Spirit of God had left him. அந்த கிஃப்ட் அவரை விட்டு போயிடுச்சுன்ட்டு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் இன்னும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் எனக்கு அந்த பலன் இருக்குன்னு நினச்சிட்டு போகிறார். இன்றைக்கி நம்ம ஏமாந்துட வேண்டாம். We cannot be like Samsons. If God has told us to do something, அது கீழ்ப்படிதலில் தான் இருக்குது. ரைட்? Let us be aware and beware that God is not to be mocked. ஆண்டவரோட பிரசனம் அசட்டை பண்ணக்கூடாது, ஆண்டவரோட வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை பற்றி தெரியும். ரைட்? ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சால் இருந்தார் இல்லையா? அவர் அழகா ஆண்டவருக்கு ஏற்ற ராஜான்னு சொல்லி அனாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் இங்கேயும் சால் டேக்ஸ் திங்ஸ் இன் ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ். ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவரோட சித்தத்தை கேட்குறதுக்கு வெயிட் பண்ண முடியல அவரால், பொறுமை இல்லை. how many of us are in that category? இல்லை, நம்மளுக்கு பொறுமை இல்லை. இல்லை, எனக்கு நாளைக்கே ஆன்சர் வேணும், நான் இவங்க கிட்ட போய் அதை சொல்லியே ஆகணும். அப்படி ஆன்சர் கிடைக்கலன்னா, ஆண்டவர் பேசலன்னா, அப்போ நான் எனக்கு என்ன தெரியுமோ நான் செய்ய போகிறேன். கரெக்டா? அதுதான் சால்வ் பண்ணார். உடனே அவர்கிட்டேருந்து கிரீடம் போயிடுச்சு. ராஜாவோட கிரீடம் உடனே இட் வெண்ட் ஆஃப். லெட்ஸ் பிவேர். இஃப் யூ ஆர் ஆஸ்கிங்
The law, God has kept you in a place, anointed you for a reason. ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய வேண்டாம். பொறுமை வேணும். ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் அந்த பொறுமை வேணும். இல்லைன்னா சால்வோட கெதி தான் நமக்கும். இல்லை அவங்களுக்கெல்லாம் அதை நான் நடக்கலாம், எனக்கு நடக்காதுன்ட்டு நம்ம அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வேண்டாம். வி ஆர் ஆல் த சேம் பிகாஸ் காட் இஸ் த சேம். அவர் மாறுற தேவன் கிடையாது. அவர் எப்படி அங்கே சாம்சனையும் சாலையும் பார்த்தாரோ அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் பார்ப்பார். ஓகே, டிசைபிள்ஸ் கூட கார்டன் ஆஃப் கெத்செமனேல போய் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன ஆயிடுது? தூங்கிடுறாங்க இல்லை? அவங்க தூங்கிட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ கொஞ்சம் முழிச்சிருந்து கொஞ்சம் ஜெபிச்சிங்கன்னா யூ வில் நாட் என்டர் இன்டு டெம்டேஷன். அப்போ இன்றைக்கி எவ்வளோ டெம்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. how much of temptations we are facing in our life today. அதுக்கு only one way out, that is to pray. Pray that you don't fall into temptation ன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா there are people like so many examples are there in the Bible. அவங்கெல்லாம் ஜெபிக்கும் போது எப்படி ஆண்டவர் ஆன்சர் பண்ணார். உதவி தேவை இல்லைனா லார்ட் எனக்கு வேறு வழியே இல்லை, லார்ட் ஐ எம் டிபெண்டிங் ஆன் யூ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கதறி அழுகிற அத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. யூ வில் see how God has answered their prayers. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. ஆண்டவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு, எதெல்லாம் மாற்றணும், எப்படி பண்ணால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாருன்னு. கரெக்டாக? ஓகே, praise the Lord. I believe that God is speaking to you right now. பிகாஸ் நீங்கள் யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இட்ஸ் ஒன்லி பிட்வீன் யூ அண்ட் காட். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் காமிக்கிறாரோ அதை தயவுசெய்து நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு see a beautiful reward coming in your life. ஓகே, யூ ஆர் செட்டிங் திங்ஸ் ரைட். now God is telling us எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், கரெக்டான விதம் என்ன அப்படின்னு டிசைபிள்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்மளும் அதே கேட்குறோம். ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணால் எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டீங்க, இப்போ நாங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணால் ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கோ டு யுவர் ரூம், ஷட் த டோர், ப்ரே டு யுவர் ஃபாதர் இன் சீக்ரெட் அண்ட் யுவர் ஃபாதர் வில் ரிவார்ட் யூ ஓப்பன்லி. அங்கே தான் க்ளூ. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட ரூமுக்கு போயிட்டு கதவை அடைங்க அப்படின்னா வாட் இஸ் ட்ரைங் டு சே இஸ் shut everything out of your life. Distractions வேண்டாம். how much of noise is coming ல? full day நம்மளுக்கு ஏதாவது காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை? ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. something or the other is always there, but how to get out of it? God is telling you, come out, go to a quiet place. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாத இடத்துக்கு போ. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒன்றும் வர வேண்டாம், ஃபோன் எடுக்க வேண்டாம். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுங்க, கொஞ்ச நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்லிவிடுங்க வீட்டில். ரைட்? பீப்புள், நாய்ஸ் அண்ட் அந்த ஃபேரசீஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ், எல்லார் முன்னாடி ஜெபிக்கிற ஜெபம் கூட வேண்டாம். ஹி டசன்ட் வாண்ட் யூ டு மேக் அ ஷோ. நான் ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்லாம் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அழகாக நான் ஜெபிக்கிறேன், என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ ஆண்டவரோட வசனத்தை யூஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஆண்டவர் கேட்கல. நீங்கள் எல்லார் முன்னாடி பண்ணுற ஜெபம் வேண்டாம், நீ என்கிட்ட குவையட்டாவா, அமைதியாக வந்து அங்கே இரு அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் அஸ் இஸ் ஆர் மொபைல் ஃபோன்ஸ். ரைட்? இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு இட்ஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். அது இல்லாமல் நம்மளால் எங்கேயுமே போக முடியல. எங்கள் ஆஃபீஸ்லலாம் மீட்டிங்ஸ் வச்சேன்னா எங்களுக்கெல்லாம் மொபைல் ஃபோனை ஒரு கூடையில் கொடுத்துட்டு அதில் போட சொல்லிவிடுவாங்க. ஸோ தட் என்ன கால் வந்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது. அங்கே அந்த மீட்டிங்க்கு 100% அட்டென்ஷன் கொடுக்கணுன்ட்டு ஒரு ரூலாக நாங்கள் போட்டிருக்கோம் ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், கான்ஃபரன்சஸ், எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க? மொபைல் ஃபோன்ஸை கொடுத்துடணும், சரண்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அந்த ஜெபத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அப்படி பண்ணுவோம், ஜெபத்துக்கு பண்ணாமல் இருக்கிறோம். இல்லை யாராச்சும் முக்கியமாக வந்துடுவாங்க, ஆமாம் அந்த மாதிரி டைம் செலக்ட் பண்ணாதீங்க. டோன்ட் செலக்ட் அ டைம் லைக் தட். செலக்ட் அ டைம் where no one will disturb you. Switch off your phone. Go to a place where you can be undisturbed. And then anxiety and mental overload இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது. We are so anxious about many things. ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு ஆங்ஸைட்டி பில்டப் அப்படியே அதிகமாக இருக்குது.
மென்டல் ஓவர்லோட், மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆக்கியபைட். பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை, இது பார்க்கணும் அது பார்க்கணும், இது செய்யணும் அது செய்யணும். ரைட்? God is telling you, மார்த்தா மேரி கிட்ட சொன்ன மாதிரி, அம்மா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வாம்மா, நீ சமைக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ வந்து என் கூட உட்காந்தனா போதும், அது பண்ணுங்க. அதுக்குன்னு எல்லா பொறுப்பும் விட்டுட்டு வர சொல்லலை ஆண்டவர். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்இன்டர்பிரட் காட்ஸ் வேர்ட். உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக மிஸ்இன்டர்பிரட் பண்ணாதீங்க. டோன்ட் கன்வெர்ட் இட் லைக் தட். காட் இஸ் டெல்லிங் யூ, வென் யூ ஆர் ஹேவிங் an overload of everything, that's the time you need to come into my presence to take help from me. அவர் தானே பலன் கொடுக்க முடியும் அதுக்கெல்லாம், வேற யார் கொடுப்பா? சம்டைம்ஸ் we are confused. இது சரியா அது சரியா, இந்த வழி சரியா அந்த வழி சரியா, மாரல் இஷ்யூஸ். இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பவுண்ட்ரி லைனே போயிடுச்சு. எது ரைட் எது ராங்குன்னு தெரிய மாட்டேங்குது, எது ஒயிட் எது பிளாக்ன்னு தெரில, எல்லாமே கிரே கலரில் இருக்குது. கரெக்ட்? வி டோன்ட் நோ. அப்படி பண்ணால் ஓகேன்னு சொல்கிறாங்களே, ஒரு கிறிஸ்டினாக இருந்துட்டு நான் இப்படி பண்ணால் ஓகேயா, எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க, அப்போ இது ஓகேயா? we have so much of confusions going on. சின்ன பிள்ளைங்க, they are confused a lot. They don't know what is right from wrong இப்போல்லாம். ரைட்? ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், நம்ம உள்ளுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப காஞ்சி போயிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானோட நிறைவு இல்லாமல் இருக்கிறோம். ரைட்? So we are not able to function in the fullness in which God wants us to function. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? பரிசுத்த ஆவியால் நம்ம அபிஷேகம் பெற்று நம்மளோட லைஃப் அந்த ட்ரைனஸ் எல்லாம் போய் இட் வில் பி ப்ளூமிங். நம்ம மற்றவங்களுக்கு ஷேடு கொடுக்குறவங்களாக மாறிடுவோம். நெக்ஸ்ட், ரைட்? அதுக்கு பலன் நம்ம பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் கிடைக்கும். இங்கே மைண்டில் நடக்காது. இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கூட ஒரு ஐக்கியம் வச்சாதான் அது நடக்கும், இல்லைன்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கம்பேரிசன், இன்செக்யூரிட்டிஸ். சம்டைம்ஸ் ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஆல் தீஸ் மீடியாஸில் நம்ம பார்க்குறோம், அவங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க பாரு எவ்வளோ ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆல் திஸ் தேவையா நம்மளுக்கு? we start envying them. envy is a sin. jealousyness வருது, jealousy is a sin. இன்செக்யூரிட்டி வருது. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, எனக்கு என்னோட ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இன்செக்யூரிட்டி, தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். அதை பார்க்காம இருந்ததுனா கூட இதெல்லாம் வந்திருக்காது நம்ம மைண்டில், இல்லை? அதை பார்த்தனால we start comparing and we seeing, அப்போ எனக்கு என்ன குறை, என் பிரதர் என் சிஸ்டர் இவங்கெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே, அப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த இத்தனை வருஷமாக எனக்கு இந்த ஒரு பாடு? we start comparing. ஸோ கரெக்டான வேல நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறதும். and we are so busy in life that intimacy with God-ஏ இல்லை, intimacy with spouse-ஏ இல்லை, இப்போல்லாம் டைம் இல்லை. பட் leave alone that intimacy with God, அது வந்து மேலே எங்கேயோ தூக்கி போட்டு வச்சுருக்கணும். டைம் வரும் ஆண்டவரே, ரிட்டையர் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போது. we are so busy. but today's world is like that. 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிஸியாக இருந்தாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் இங்கே அந்த டெக்னாலஜி அவ்வளோ இல்லாத டைமில் எல்லாரும் 6 மணிக்கு கரெக்டாக வெளில போய் எல்லாரும் விளக்க ஆன் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஒரு குடும்பத்துலேயும் விளக்கு எரிய வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவாங்க. நல்ல டைம் ஸ்லீப்புக்கு நல்ல ஒரு 8 மணி நேரம் கொடுத்துருவாங்க. காலையில் ஏஞ்சி திருப்பி எல்லாமே செய்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், டைம் கிடைக்கும். இன்றைக்கி 12 மணி 1 மணி வரைக்கும் நைட்டில் நம்ம பிஸியாக இருக்கிறோம். காலையில் ஏந்திரிக்கிற நம்மளுக்கு டைம் இல்லை, தூக்கம் பத்தலை. தென் அகெயின் வி கோ ஆன் தட் ஹோல் லைஃப். ஸோ காட் இஸ் டெல்லிங் கம் அவுட். ஹீ இஸ் டெல்லிங் அஸ் இல்லை, ஹீ இஸ் வார்னிங் அஸ் மட்டும் இல்லை, ஹீ இஸ் கமாண்டிங் அஸ். திஸ் இஸ் த வே டு ப்ரே. இப்படி தான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை வந்து லைட்டாக ஒரு சஜஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா we will not receive the blessing. இது வந்து ஆண்டவர் சொன்ன கட்டளை, இப்படி தான் ஜெபிக்கணும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டோன்னா you're going to see a blessing. Cut off from all the distractions. Shut the door from all of this. எல்லாத்துலேருந்தும் கதவை அடைங்க. தனியாக வந்து ஆண்டவர்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் ஜெபிங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமா? ஃபாதர், என்னோட அப்பா ஃபாதர், எனக்கு இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஐ ஆம் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஸ்டார்டிங்கே என்ன சொல்கிறாரு? ஃபர்ஸ்ட் கெட் யுவர் ரிலேஷன்ஷிப் ரைட்.
ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவை கரெக்ட் பண்ணு. கெட் தட் ரிலேஷன்ஷிப் ரைட். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் ஹிஸ் சைல்டு. அவங்களுக்கு ஆண்டவருக்கு நீ ஒரு கரெக்ட். ஹீஸ் அடாப்டட் யூ. யுவர் ஃபேமிலி இஸ் த லார்ட்ஸ் ஃபேமிலி. அப்பா பிதாவை போய் கூப்பிடுறோம் நம்ம இல்லை? இப்போ எப்படி போய் கூப்பிடலாம்? எப்படி போய் கூப்பிடலாம்? அப்பா, டாடி, அப்பா, அப்பா நான் வந்திருக்கிறேன். ஐ ஹவ் கம் டு யுவர் பிரசன்ஸ் லார்ட். அப்பா நான் வந்திருக்கிறேன், உங்கள் ரூம்குள்ளே வந்திருக்கிறேன். அப்பா, யூ நோ வாட் அப்பா, யூ ஆர் ஸோ குட், ஹallowed be your name. என்ன மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கி காலையில் சன்ரைஸ் என்ன அழகாக இருந்துச்சு தெரியுமா? இல்லைனா ஈவினிங் உங்களுக்கு டைம் அந்த சன்செட், அந்த லைட்டும் அந்த கலர்ஸும் ஸ்கையில் பார்க்குறதுக்கு பா லெவலே வேறப்பா. நீங்கள் என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணீங்க, நேத்தோட இன்னைக்கு வேற லெவலில் இருந்துச்சு. தட்ஸ் praising the Lord. hallowed be your name. அப்பா அந்த தண்டர் சவுண்டு வந்துச்சு. நீங்கள் எப்படி தான் அங்கேருந்து இப்படி தூக்கி போட்டிங்களோ அந்த லைட்னிங்கை. இட்ஸ் வேர்ட் ஆஃப் காட் சேஸ் he takes the lightning in his hand and he throws it. பட்டிங்க ஆண்டவர் வார்த்தையை. see his greatness and his goodness. He stretched out the heavens, it seems, with his hands. And he's covering you with his hand. அதே கை, அதே கை. worship him. ஆண்டவரே, you know how great you are. how great you are. இன்னைக்கு நேற்று நான் பண்ணினேப்பா. ஐயோ, you know what, நான் அதை நினைக்கவே இல்லை இந்த மாதிரி இந்த பிரச்சனை இப்படி முடியும்னு. you are so good Lord. you are so good Lord. the way you handled it, no Lord, super super Lord. இப்படி தான் நம்ம பேசுவோம்ல? பேசுவோமா பேச மாட்டோமா? I can talk to God like that today only because we have a relationship. You can talk to God like that only when you have a relationship with God. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். போன வாரம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருந்தது. எடுத்தோம். எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிடுவோம் லன்ச் டைமில். அண்ட் யாருமே பிலீவர்ஸ் கிடையாது. நான் ஒருத்தி தான் அங்கே ரொம்ப ஆண்டவரை பற்றி பேசுகிற ஒரு பொண்ணு. ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் முன்னாடி, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகரெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ரிப்போர்ட் எனக்கு கொடுத்துருங்க. நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், இது உங்களால் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த என்டையர் குரூப்பில் எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், கேர்ஃபுல்லாக ஸ்வீட்ஸை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு யாருக்காச்சும் ஸ்வீட் கொடுத்தாங்கன்னா என்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இவ தான் ஸ்வீட் நிறையா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. சாப்பாடு ராமினா நான் தான் அந்த குரூப்பில். எனக்கு தான் ஹெல்த்தே பார்க்க தெரியாது, கண்ட்ரோல் இல்லை, அந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு ஆஃபீஸில். இவளுக்கு ஸ்வீட்னா ஏன் இப்படி ஸ்வீட் பிரியா, யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் ஸ்வீட்னு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாமா எல்லாம் சொல்லிவிட்டு அப்படி இருந்தேன். ஓகே. அண்ட் தென் ஒன் ஆஃப் ஆர் கொலீக்ஸ்க்கு அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா நல்ல ஹை சுகர் இருக்குது. அண்ட் தென் ஸோ தேவர் ஆல் லைக் யூ ஹேவ் டு கெட் ஆன் அ டயட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டயட்டில் எல்லாம் போடுறதுக்கு பிளான் போட்டுட்ருந்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த குரூப் முன்னாடி எனக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டெல் தெம் இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. அது எனக்கு அந்த சாட்சியை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆண்டவர் செய்தார். அடுத்த நாள் நான் வெயிட் பண்ணேன். ஆண்டவரே இந்த குரூப் முன்னாடி நான் எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு சூழ்நிலையை கொண்டு வாங்க அப்படின்ட்டு நான் ஜெபித்தேன். நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் இன்னொருத்தர் என் டீம்லேருந்து, பிரியா பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கிறா, அவள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டா. என்னத்தை ரிவர்ஸ் பண்ணான்னு தெரில, முன்னாடி எனக்கு சுகர் இல்லை அது, ஆனால் அவங்க அப்படி சொன்னாங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டா. எல்லாரும் உடனே எப்படி பண்ண உனக்கு சுகர் இல்லையா, இவ்வளோ சுகர் சாப்பிட்ற நீ, உனக்கு சுகர் இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு ஆச்சு பூச்சின்னு கத்துறாங்க. உடனே நான் 2 கையும் தூக்கிட்டு எல்லாம் காட்யா, மை காட் டிட் இட், ஐ இஸ் அ மிரக்கிள் காட்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஏபிள் டு ஜஸ்ட் கிவ் க்ளோரி டு காட். அவங்களுக்கு எவ்வளோ புரியுதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தி அந்த குரூப்பில் சொன்னால், இனிமேல் எல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்க்கும் பிரியா காமிச்சிடலாம் அப்படின்னு. பட் யூ நோ வாட், தட் டே நைட் ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் தி லார்ட், ஆண்டவரே சூப்பராக பண்ணீங்க ஆண்டவரே, எனக்கு அங்கே ஒரு சாட்சியாக நிற்க வச்சிங்க. that's the relationship you can have as a father. we can talk to him as a father. you can talk, you don't need to use big words. பெரிய வார்த்தை வேண்டான்னு சொல்கிறாரு. ஃபாரிசீஸ் மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வர ஜெபம், உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வர ஆராதனை, அவ்வளோதான் வேணும். ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுமா, பட் லெட் இட் பி சம்திங் தட் யூ அண்ட் யுவர் காட் கேன் ஷேர். அந்த மாதிரி வார்த்தைகள்
You tell him and he will be honored. He will be pleased. Second என்ன சொல்றாரு? Let your will be done. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, first you need to depend on his will. அவரோட plan and purpose அதுக்கு அலைன் ஆயிடணும். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, do you believe ஆண்டவர் அந்த நாளை உங்களுக்கு ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு? He is already written all the days for you. ஒரு வார்த்தை இருக்கா? அப்போ எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமா? அப்போ அந்த பர்பஸ்க்கு ஆண்டவர் நம்மளை அலைன் பண்ணிட்டா போதுமா? அந்த பர்பஸ்லேருந்து வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒன்றும், உங்களோட சித்தத்தின்படி எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்கள் சித்தம் இந்த உலகத்தில் நடக்கட்டும். Let your will be done on earth as it is in heaven. மோட்சத்தில் எப்படி இருக்கு? Righteousness, peace and joy in the Holy Ghost. That's the kingdom of God. அதுதான் அவரோட ராஜ்யம். இதெல்லாம் ஆண்டவரே அங்கே இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்கட்டும். இதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ என்னை அலைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே என்னால் ஒன்றும் முடியாது, பட் உங்களோட சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன். He expects you to surrender yourself to his will. Give us, அதுக்கப்புறம் தான் he's telling, give us this day our daily bread. அதுக்கப்புறம் your personal prayer request you can bring, right? So what does this mean? Give us this day our daily bread. ஆண்டவரே என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் கேட்கல, மன்னாவை ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கேட்கல, போன நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கூட கேட்கல. இன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ மன்னா ஆண்டவர் கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார்? அன்னன்னைக்கு போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? யோர் மர்சிஸ் ஆர் நியூ எவ்ரி மார்னிங்னா, எவ்ரி டே காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் தட் டே. உங்களுக்கு என்ன கிருபை வேணுமோ ஆண்டவர் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அதை, ரைட்? அன்னைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் கொடுப்பார். ஸோ தென் வாட் யூ ஆர் டெல்லிங் ஹிம் இஸ், ஐ எம் டிபெண்ட் ஆன் யூ. நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நான் வாழ போகிறேன், நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் என்னோட பசி அடங்கும், வேற எங்கேயும் நான் போய் கேட்க போகிறதில்ல. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். அப்படி இருப்போமா? ஆஸ்க் த லார்ட், லார்ட் கிவ் மீ மை பிரெட் டுடே. ஐ டோன்ட் வாண்ட் இட் ஃப்ரம் எனிபடி எல்ஸ். ஐ எம் டிபெண்ட் ஒன்லி ஆன் யூ. நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா நான் காத்துட்ருப்பேன் நீங்கள் கொடுக்குற வரைக்கும். ஐ எம் டிபெண்ட் ஆன் யூ. நெக்ஸ்ட் he says, have a clean heart. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். மன்னிக்காதவங்களை மன்னிச்சுட்டா நம்ம மன்னிப்பு பெறுவோம். Only when we forgive others can we also receive forgiveness. And then he says, deliver us from evil. ஏன்னா temptations உனக்கு வரும். Pray that you don't enter into temptations. Spiritual warfare பண்ணணும்னா God is telling, be led by the Spirit of God, and then you will be able to see the evil around you. And then you can break the powers of darkness over your life with authority and boldness. இது ஒரு ஜெபமும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஒரு ஜெபமாக இருக்கணும். திஸ் இஸ் நாட் அ ப்ரேயர் டு பை ஹார்ட் அண்ட் சே, திஸ் இஸ் அ மாடல் ப்ரேயர் காட் இஸ் கிவிங். இது ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுக்குறார். இந்த சீக்வென்ஸில் நீங்கள் போங்க, டூ இட் லைக் திஸ், டூ இட் லைக் தட். அண்ட் ஒரு ஸ்டெப்லேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அந்த எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி நான் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரோட சித்தத்துக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணும், ஹவு டு ஐ டூ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஸ்ட்ரக்சரில் அப்படியே உங்களுக்கு நடத்திக்கிட்டே வருவார். when we yield ourselves to him, right? இந்த மாதிரி பண்ணும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐ வில் ரிவார்ட் யூ. 7வது வசனம் பார்க்கலாமா? ஐ வில் ரிவார்ட் யூ ஓப்பன்லி. 6ஆவதா 7வது வசனமா? Come to the room, close the door, shut the door and pray. Your Father who hears you in secret. குவாய்ட்டாக கேட்குற ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? Amen. Hallelujah. இந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போது you see God will do amazing things outside your life. உள்ளுக்குள்ளே முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஜெபமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளியில் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். திங்ஸ் வில் ஹேப்பன், ஸ்டார்ம்ஸ் வில் கோ. அந்த பக்கமாக வர வேண்டிய காற்று அப்படியே அடித்து வேறு பக்கமாக போகும். உங்களுக்கு வர வேண்டிய பாதிப்பு வேற எங்கேயோ போயிடும். திஸ் இஸ் வாட் காட் டஸ் ஓப்பன்லி. ஐ வாண்ட் டு க்ளோஸ் வித் ஒன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். 2 sons were there. ஓகே, அண்ட் அந்த அப்பா நிறைய கடனெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாண்டட் லேபரராக தான் வேலை செஞ்சிட்டு இருந்தார். ஏன்னா கடனை
தீர்க்க முடியல. அப்போ ஆனால் ஒன்றாச்சு, ஒரு நாள் மரணம் அவருக்கு வந்துருச்சு. Death came knocking at his doors. And he has 2 sons now and a wife. So the widow, அந்த 2 பையன்களும் வச்சு என்ன பண்ணணும்னு தெரியலையே. இந்த லோன் வாங்கின இடத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் 2 பையனுங்களும் எங்களுக்காக பாண்டட் லேபரர்ஸாக வேலை செய்யணும், அடிமைகளாக வேலை செய்யணும், இந்த கடனை தீர்க்கிற வரைக்கும் அவங்கள அனுப்பி விடுங்க இப்போ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அப்பா could not pay the loan. இன்றைக்கி எத்தனை பேர் லோனில் தவிச்சிட்ருக்குறோம்? லோனை பே பண்ண முடியலன்னா எதுயெல்லாம் நம்ம ஷூரிட்டியாக வச்சுருக்கிறோமோ, கேரண்டியாக கொடுத்துருக்குறோமோ அதை எடுத்துருவாங்க இல்லையா? தட்ஸ் வாட் தே டூ இன் டுடேஸ் வேர்ல்ட். ஆனால் அந்த காலத்தில் தே வில் டேக் இட் வில் கோ டு த ஃபேமிலி. யார் இருக்கிறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் தே ஹாவ் டு பே. அவங்களுக்கு அதை பேர்டனாக வந்துடும். ஸோ இங்கே 2 சன்ஸும் ஹாவ் டு கோ அண்ட் பிகம் பாண்டட் லேபரர்ஸ். இந்த விடோ லேடி ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே எலைஷான்ட்டு அந்த ப்ராஃபிட் இருந்தார். ஓடி போய் அவங்கள கேட்டாங்க. ரைட்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யூ கேன் see in 2 Kings chapter 4 and verse 4. அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்ப்போமா? 2 ராஜாக்கள் 4:4. Go and shut the door upon thy sons. Upon thy sons. 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு he asks, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. 2வது அவர் என்ன சொல்கிறாரு? 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஸோ your miracle comes with what you have with you. உங்ககிட்ட பணம் இல்லையா? 10 ரூபா இருக்கா? அவ்வளோதான் இருக்குது ஆண்டவரே அப்படி போய் சொன்னீங்கன்னா ஆண்டவர் அதை எடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார். அந்த அம்மாவுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னாங்க. எலைஷா said, நீ போ, உன் பிள்ளைங்கள எல்லார் வீட்டிலருந்தும் எம்டி பாத்திரம் வாங்கிக்கோ, வாங்கிட்டு ரூம்குள்ளே போயிடு, வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை அட. ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வை? தே டோன்ட் வாண்ட் எனி அதர் இன்ஃப்ளூயன்ஸ். வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடாது, மைண்டு மாறிடக்கூடாது, வேறு யாரும் தவறாக நெகட்டிவாக பேசிடக்கூடாது, உங்களோட விசுவாசம் போயிடக்கூடாது, உங்களோட கீழ்ப்படிதல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 சன்ஸும் நீங்கள் எல்லாருமே எவ்வளோ பாத்திரம் கிடைக்குதோ வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை அடைங்க. அடைச்சிட்டு என்ன பண்ணணும்? கோ அண்ட் போர் தட் ஆயில். அவங்க ஊற்றுறாங்க. இதே மாதிரி செஞ்சாங்க. சேம் திங். த சன்ஸ், குட் சில்ட்ரன், தே டிட் நாட் டிஸ்ஒபே. குட் சில்ட்ரன், தே நோ அவங்களோட ஃப்யூச்சர் இஸ் லைங் இன் திஸ் ஒபீடியன்ஸ். கேள்வி கேட்கல. ஆண்டவரே ஏதாவது அற்புதம் செய்தா நல்லது, நமக்கு என்னோட வாழ்க்கை தப்பிக்கோமேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு கீழ்ப்படி ஆரம்பித்தாங்க. தே ஆல் brought all the vessels. ரூம்குள்ளே போயிட்டு கதவை அடைக்கிறாங்க. யூ நோ த ஸ்டோரி ஆஃப்டர் தட். ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க. வெசல்ஸ் were getting full. இத்தனோண்டு எண்ணெய் இருக்குதுன்னு சொன்ன லேடி எத்தனை பாத்திரம் கொண்டு வந்தாங்களோ எல்லா பாத்திரமும் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டி அளவுக்கு ஆண்டவர் மல்டிப்ளை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். வாட் இஸ் யோர் கெப்பாசிட்டி? எத்தனை பாத்திரம் எடுத்தீங்க? 100 பாத்திரம் எடுத்தீங்களா? ஏன் 200 எடுத்திருந்தீங்கன்னா 200 பாத்திரமாக ஆண்டவர் நிரப்பியிருப்பார். ஆனால் நீங்கள் 100 பாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க. 100 பாத்திரம் ஆண்டவர் நிரப்பிட்டார். இப்போது டிட் திஸ் விடோ டேக் அ டிசிஷன் ஆன் ஹர் ஓன்? என்ன பண்ணணும்னு இதை வச்சு பண்ணலை. நம்ம தான் சுறுசுறுப்பாக ஐயோ இவ்வளோ வந்துருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்லை. திஸ் லேடி செட், அந்த மேன் ஆஃப் காட் என்ன சொன்னார்? ரோப்புன்னு தான் சொன்னார். இதுக்கு மேலே வார்த்தை ஒன்றுமே சொல்லலை. நம்ம திருப்பி அவர்கிட்ட போவோம். போயிட்டு தே வென் பேக் அகேன் அண்ட் ஆஸ், இப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் ரொம்பிடுச்சு ஐயா, இப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் ஷீ இஸ் ஆஸ்கிங் த கவுன்சில் ஆஃப் காட். நம்ம அந்த மாதிரி செய்யும் போது ஆண்டவர்கிட்ட சில டைம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படி வந்துருச்சுன்னா சாம்சன் மாதிரி ஆகிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆஸ்க் த லார்ட்ஸ் ஹெல்ப். ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்கள் சொன்னதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் முடிச்சிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே ஷோ மீ த வில், ஷோ மீ நெக்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? தென் எலைஷா சேஸ், இப்போ போய் விற்றுட்டு எவ்வளோ பணம் வருதோ அந்த லோனை போய் தீத்துடு. You and your sons will be free. Amen. Hallelujah. அதே மாதிரி நடந்தது.
The sons were free. Hallelujah. The sons were free. ஏன் ஆண்டவர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாரு, இவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டாரு டு ரிசீவ் யுவர் ரிவார்ட். நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நான் கீழ்ப்படிஞ்சேன்னா ஆண்டவரோட ரிவார்டை நம்ம காண போகிறோம் நம்மளோட வாழ்க்கையில். இன் டுடேஸ் வேர்ல்ட், நாட் இன் த வேர்ல்ட் டு கம். இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் ஐ வில் see the goodness of the Lord in the land of the living. What God wants us is depending on Him. அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறது. இன்னும் அழகாக ஜெபம் எப்படி பண்ணணும்னு ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணுறோன்னா, அவரோட வார்த்தையை கீழ்ப்படுகிறோன்னா, அவர் பிரமாணத்தை காப்பாற்றுறோன்னா, ஆண்டவர் கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக ரிவார்டு உண்டு. எப்படி ரிவார்டு? அது தனிப்பட்ட விதத்தில் இல்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரி ரிவார்டு ஆண்டவர் கொடுப்பார். Amen. Shall we bow our heads in prayer and ask the Lord to help us? Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறோம், ஆண்டவரே ஐ ஹவ் லேர்ன்ட் ஹவு டு ப்ரே, இந்தந்த காரியெல்லாம் நான் சரிப்படுத்தணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் ஐ வாண்ட் யோர் ஹேண்ட் இன் மை லைஃப். எனக்கு உங்கள் கரம் வேணும். நான் கீழ்ப்படிய ரெடியாக இருக்கிறேன், நான் தாழ்மையாக வர ரெடியாக இருக்கிறேன். ஐ வாண்ட் டு டிபெண்ட் ஆன் யூ கம்ப்ளீட்லி லார்ட். உங்களோட சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன். ஐ வாண்ட் டு கோ இன் அண்ட் ஷட் த டோர் அண்ட் ஒபே யோர் வேர்ட் அண்ட் டூ வாட் யூர் ஆஸ்கிங் மீ டு டூ லார்ட். வுட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? I want to keep your commandments, Lord. I want to see your hand in my life. அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, just ask the Lord, ஆண்டவரே help me. Help me, Lord. Help me, Lord. May the Holy Spirit reveal to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தட்டும் எந்தெந்த ஏரியாலாம் நம்ம தவறு பண்ணுறோம், நம்ம எதெல்லாம் செய்யணும், எது செய்யாமல் விட்டுட்டோம், ஏன் நம்மளோட ஜெபங்கள் ஆண்டவருக்கு போகாமல் இருக்குன்ட்டு ஆண்டவர் காமிச்சார். என்ன செய்தால் நம்மளோட ஜெபங்கள் ஆண்டவருக்கு சேரோன்ட்டும் சொல்லிட்டார், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டார், என்ன மாதிரி நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கணும் சொல்லிட்டார். கீழ்ப்படுகிறது நம்மளோட பொறுப்பு. Shall we come to Him and say, ஆண்டவரே I want to shut off. I want to shut the door from everything that is distracting me. என்னோட மைண்ட்லேருந்தும் எனக்கு விடுதலையை தாங்கப்பா. என்னோட மென்டல் ட்ராமாலேருந்து எனக்கு விடுதலையை தாங்கப்பா. ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட் இன் லைஃப், அதுலேருந்தும் எனக்கு விடுதலையை தாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர், கோ இன் டு யுவர் ரூம், ஷட் த டோர், ப்ரே டு யுவர் ஃபாதர் ஹூ ஹியர்ஸ் யூ இன் சீக்ரெட், ஹீ வில் ரிவார்ட் யூ ஓப்பன்லி. Hallelujah. Request pastor to come and lead us in prayer as we pray. If you are praying this prayer, உங்களுக்கு இது ஹெல்ப் வேணும்னா, just stand in your place and say, Lord, I am here. Lord, நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, செட் மை ரிலேஷன்ஷிப் ரைட் அகேன். ஆண்டவரே, என்னோட உறவு உங்கள் கூட சரிப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்தந்த பாவங்களை நான் தவறாக செய்துட்டேன். ஆண்டவரே, இந்த கமாண்ட்மெண்ட்ஸை நான் செய்யாமல் விட்டுட்டேன். ஆண்டவரே, உங்களோட ஆலோசனையை நான் கேட்காம நான் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் செஞ்சுட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. Now I want you, Lord. I want to pray the way you've told me to pray. ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு அழகான ஆண்டவரே ஒரு தத்துவத்தை ஆண்டவரே உம்முடைய மகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறீர். இன்றைக்கும் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எங்கள் கடன்கள் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதோ இப்பொழுது நிற்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உங்கள் உதவி தேவையப்பா. அவங்களோடு நீங்கள் பேசுங்க. அவங்க தங்கள் வீட்டில் போய் கதவை பூட்டி ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும்போது நீர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவீர். அதன் மூலமாக அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று மறுபடியும் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மூலமாக கிரியை செய்யும்படியாக விரும்புகிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய வல்லமை மறித்த ஒரு நிலைமையை கூட மாற்றக்கூடிய நிலைமை. ஆண்டவரே, there's nothing impossible with you, Lord. உம்மால் செய்ய முடியாத ஒரு அதிசயம் இல்லை. அன்றைக்கு ஆண்டவரே எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனா நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர்.
அதிசயங்களை செய்ய உன்னை காண செய்வேன் என்று சொன்ன தேவனாக இருக்கிறீர். இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த எழுந்து நின்று எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நின்றுருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய வழியை காண்பீங்கப்பா. உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் வந்து சாட்சியாய் ஆண்டவரே இது விதமாய் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிற அப்பா, எங்கள் அப்பாவாக இருக்கிறீர். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பதை அதிக நிச்சயம் அல்லவான்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ எங்களை தகப்பனாக இருப்பதற்காக, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறபடியால், எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பிரசன்னமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. God bless you. God be with you. Meet every need. உங்கள் ஒவ்வொரு தேவையும் அவர் சந்திப்பார். தைரியமாக போங்க.